Promising Computer YouTube channel நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்செப்ட் C program short name in alphabetical order by using function. So use it வந்து list of names get பண்ணி alphabetical orderல rearrange பண்ணி display பண்றோம் using function concept. So மெயினா function concept இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாவும் டிக்ளேர் பண்ணலாம், டூ டைமென்ஷனல் அரேவாவும் டிக்ளேர் பண்ணலாம். இங்க வந்து டூ டைமென்ஷனல் அரேவாவும் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வேர்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே போதும். இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டூ டைமென்ஷனல் அரே அங்க தேவைப்படும். இப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்றது இப்போ அரே சைஸ் 5 கொடுத்துருக்கோம் அப்படின்னா HELLO அப்ப 5 கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் எஸ் என்ற அரேக்குள்ள. இதே டபுள் டூ டைமென்ஷனல் அரேக்குள்ள ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸ் கொடுக்கணும். ஸோ 5, 10 இது எப்படி வந்து கரெக்டா கொடுக்கறது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும்னா ஆப்பிள் இது வந்து ஒரு ரோ எடுத்துக்கணும், ஆரஞ்சு அது ஒரு ரோ அண்ட் பனானா அது ஒரு ரோ. ஓகே, இப்போ மினிமம் 3 ரோ நம்மளுக்கு தேவைப்படுது. மூணு வேர்டு இருக்கு, ஸோ 3 ரோ வந்து கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் நான் 5 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி காலம்ல எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆப்பிள் இந்த வேர்ட்ல எத்தனை கேரக்டர் இருக்கு, 5 கேரக்டர். இதே ஆரஞ்சு அண்ட் பனானா இதுல எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. அப்ப மினிமம் வந்து 6 கேரக்டர் வந்து தேவைப்படுது. ஓகே, மேக்ஸிமம் நம்ம வந்து இவ்வளவு நாள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் 10 கொடுத்துருக்கேன். இப்படிதான் ரோ அண்ட் காலம் சைஸ் வந்து ஸ்ட்ரிங் வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் டூ டைமென்ஷனல் அரே. எப்ப தேவைப்படும்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் நம்ம ஒரு அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அங்கே ரோ அண்ட் காலம் சைஸ் தேவைப்படும். இந்த ஸ்டார்டிங் C ப்ரோக்ராம்ல வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்கு, மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து யூசர் வந்து இன்புட் கெட் பண்றோம், எத்தனை நம்பர் ஆஃப் நேம்ஸ் வந்து நீங்க ஷார்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கெட் பண்றோம். அதை வந்து இன்ட் ஸ்பேஸ் என்ற வேரியபிள் கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ நம்பர் ஆஃப் நேம்ஸ் நம்ம கெட் பண்ணிட்டோம். இப்போ அந்த நேம் வந்து என்டர் பண்ணி சொல்லி கேட்கிறோம், அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். அந்த நேம் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடணும், கேர் ஸ்பேஸ் நேம்ஸ் அண்ட் 8 அது டூ டைமென்ஷனல் அரேவை டிக்ளேர் பண்றோம். 8 அண்ட் 15, 8 ரோ சைஸ் அண்ட் 15 காலம் சைஸ். ஓகே, இப்போ இதை எப்படி கெட் பண்றது அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணி இப்ப அரே அப்படின்றது வந்து இண்டெக்ஸ்ல வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேல்யூஸை வந்து அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்ப இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்ப நேம்ஸ் ஆஃப் 0 அப்ப இங்க உள்ள ஃபார் லூப்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் ஐ கொடுத்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் 0ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டோர் ஆகும், நேம் ஆஃப் 1ல செகண்ட் நேம் ஸ்டோர் ஆகும், நேம் ஆஃப் 2ல அண்ட் தேர்ட் நேம் ஸ்டோர் ஆகும். ஏன்னா n = 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்ப 3 நேம் 0, 1, 2ல வந்து 0 இண்டெக்ஸ் 1 அண்ட் 2 இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நேம்ஸ் வந்து கெட் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ நம்ம கிட்ட 2 வேல்யூ இருக்கு, இந்த 2 வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல தான் என்ன கோட் இருக்கு அப்படின்னா ஷார்ட் பண்ற, அதாவது அல்பபெட்டிக்கல் ஆர்டரா அரேஞ்ச் பண்ற ப்ரோக்ராம் கோட் இருக்கு. ஸோ அதை கால் பண்றோம், நம்மளோட இன்புட் வேல்யூஸ் எல்லாம் பாஸ் பண்றோம். ஸோ ஷார்ட் நேம் ஆஃப் நேம்ஸ் பக்கத்துல எந்த அரே சைஸும் கொடுக்க தேவையில்லை. ஸோ நேம்ஸ் கமா n க்ளோஸ் பண்ணி செமிகோலன். ஸோ கால் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வந்து உள்ள ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து வித் ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ வந்து நம்மளுக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதை நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பா வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ல வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்றோம். ஓகே, சோ இப்போ வந்து இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல என்னென்ன கோட் இருக்கு, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து அரே அண்ட் செகண்ட் வந்து இன்டிஜர் வேல்யூ. சோ அங்க இருந்து பாஸ் ஆகக்கூடிய அரே வந்து இங்க இருக்கக்கூடிய அரேல காப்பி ஆகுது. சோ S0 ஆப்பிள், S1ல ஆரஞ்சு அண்ட் S2ல பனானா. சோ அங்க இருக்கக்கூடிய இன்டிஜர் வேல்யூ இங்க காப்பி ஆகுது. சோ nல வந்து 3ன்றது காப்பி ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஷார்ட் பண்றதுக்கு வந்து நெஸ்டட் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவுட்டர் ஃபார் எதுக்காக அப்படின்னா அரே எலமெண்ட்டை ஆப்பிள் அப்படின்ற அந்த வேல்யூவை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா எடுத்து அதை மத்ததோட வந்து கம்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி எலமெண்ட்டை வந்து தனியா எடுக்கிறதுக்காக தான் இந்த அவுட்டர் ஃபார். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்னர் ஃபார் எதுக்குன்னா அந்த இன்னர் ஃபார் லூப்குள்ள தான் கம்பேரிசன் நடக்கும் அண்ட் ஸ்வாப்பிங்ன்றது என்னன்னா ஒரு வேல்யூ வந்து இன்னொரு வேல்யூக்கு வந்து சேஞ்ச் பண்ணுது. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வேல்யூஸ் மாத்துறது தான் ஸ்வாப்பிங். இந்த மாதிரியான ப்ராசஸ்ல இன்னர் ஃபார் லூப்ல வந்து நடக்கும். ஓகே, இது வந்து எக்ஸாக்டா உள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ அந்த அவுட்டர் ஃபார் இருக்கு இல்லையா, அது என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் ஆப்பிள் அப்படின்ற வேல்யூவை எடுக்குது. இந்த ஆப்பிள் என்ன செய்யுது அப்படின்னா ஆரஞ்சு அண்ட் பனானாவோட கம்பேர் பண்ண போகுது. சோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் நடக்கும் பொழுது i = 0, 0ல வந்து ஆப்பிள் இருக்கு. அண்ட் இன்னர் ஃபார் லூப்ல நெக்ஸ்ட் வரும். இன்னர் ஃபார்ல j வந்து ஸ்டார்டிங்கே 1 ஆகும், ஏன்னா அங்க 0 + 1 கொடுத்துருப்பாங்க. சோ
0 plus 1 1. So ஆரஞ்சு ஒன்லைன் இருக்கு ஆரஞ்சு, அதாவது ஆப்பிள் வந்து ஆரஞ்சோட கம்பேர் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆப்பிள் ஆரஞ்சோட கம்பேர் ஆகுது. சோ கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் ஆகும் அப்படின்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் கம்பேர் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஏ அண்ட் ஆரஞ்சுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது ஏன்றது ஃபர்ஸ்ட், ஓன்றது அடுத்த செகண்டா வரும். ஓகே, அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் இது கரெக்ட். அப்ப இந்த கம்பேரிசன் ட்ரூ. ட்ரூ அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். அப்ப 0 greater than 0 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ அந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே நடக்க போறது இல்ல, அதாவது ஸ்வாப்பிங் எதுவுமே நடக்காது. ஓகே, அடுத்து வந்து equal to 0 இருக்கும். அதாவது அதே ஆப்பிள்ன்ற வேல்யூவை அடுத்து பனானான்ற நேமோட கம்பேர் பண்ண போறோம். அப்ப இங்க ஜே வந்து ஈக்குவல் டு இன்கிரிமெண்ட் ஆகி 2 ஆகுது. ஓகே, அப்ப பனானா வருது, பனானான்ற நேம் வருது. இப்ப ஆப்பிள் பனானா கம்பேர் ஆகும். கம்பேர் பண்ணும்போது ஏ பி ரெண்டு ஆர்டர் வைஸ் கரெக்டா இருக்கு. அப்ப இங்க கம்பாரிசன் ட்ரூ. ட்ரூ ஆகும்போது 0 கொடுக்கும். 0 greater than 0 கண்டிஷன் ஃபால்ஸ். இங்க எந்த சேஞ்சஸுமே நடக்க போறது இல்ல. ஆர்டர் வைஸ் அது கரெக்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உள்ளக்கூடிய இந்த இன்னர் ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ், அதாவது லூப் வந்து எண்ட் ஆயிடுது. அப்ப அவுட்டர் ஃபார் போகும். அவுட்டர் ஃபார் போய் i equal to 1 ஆகும். அதாவது இப்ப ஆப்பிள்ன்றத ரெண்டு வேல்யூட கம்பேர் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா ஆரஞ்சு எடுக்க போறோம். ஆரஞ்சை வந்து அடுத்து இருக்கக்கூடிய பனானாவோட கம்பேர் பண்ண போறோம். ஓகே, இது ஒரு ஸ்டெப் தான் நடக்கும் பனானா, ஏன்னா ஏற்கனவே ஆரஞ்சு வந்து ஆப்பிளோட கம்பேர் ஆயிடுச்சு முன்ன ஸ்டெப்லயே. அப்ப ஆரஞ்சுன்றது பனானா மட்டும் இப்ப கம்பேர் பண்ணணும், அதுதான் நடக்க போகுது. சோ i equal to 1 ஆரஞ்சு. அப்ப உள்ள வந்து வரும்போது 1 plus 1 2 ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஆயிரும். அப்ப 2 என்ன இருக்கு, பனானா வந்துரும். ரெண்டையும் கம்பேர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஓ இருக்கு, அடுத்து பி இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் இது வந்து தப்பு. அப்ப ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா 1 ரிட்டர்ன் ஆகும். 1 greater than 0 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னும் போது உள்ள வந்து இங்கதான் ஸ்வாப்பிங் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா காப்பி ப்ராசஸ், இங்க காப்பி ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, மூணு ஸ்டெப்புமே காப்பி ஆக போகுது. அதாவது காப்பில வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, டெம்ப் கமா இப்ப செகண்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூல காப்பி ஆகும். ஓகே, அதாவது டெம்ப் கமா இப்ப ஆரஞ்சு அப்படி இருக்குன்னா அந்த ஆரஞ்சு வந்து எதுல ஸ்டோர் ஆகும்னா டெம்ப்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, இதுதான் காப்பில நடக்கும். டெம்ப்ல வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சுன்ற வேல்யூ அப்படி தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 1 இருக்க இடத்துல பனானா போகணும். அப்ப ஈக்குவல் டு 1 அந்த இடத்துல பனானா அப்படின்றது வந்து காப்பி ஆகுது. காப்பி ஆகிட்டு அடுத்து வந்து ஜே ஈக்குவல் டு 2 இடத்துல என்ன மாறணும், ஆரஞ்சு வந்து காப்பி ஆகணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப்ல ஆகுது. ஜே ஈக்குவல் 2ல ஆரஞ்சு காப்பி ஆகுது. இதுதான் வந்து ஸ்வாப்பிங் ப்ராசஸ். இது வந்து இன்னும் ப்ரோக்ராம் பார்க்கும்போது என்ன கோடிங் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். ஓகே, இதுதான் வந்து இந்த கான்செப்ட் தான் உள்ள நடக்குது. இப்போ பனானா ஆரஞ்சு நடந்து முடிஞ்சிருச்சு, ஸ்வாப்பிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து i equal to 2 ஆச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். இதோட வந்து ஷார்ட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதோட அவுட்புட் எப்படி இருக்கும், இது வந்து இப்ப கிடைச்சக்கூடிய அவுட்புட் என்ன அப்படின்னா ஆப்பிள் s of 0ல ஆப்பிள் இருக்கு, s of 1ல பனானா மாறிடுச்சு, s of 2ல வந்து ஆரஞ்சு மாறிடுச்சு. இந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணும், மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்பிள் பனானா ஆரஞ்சுன்றது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, இப்போ வந்து கோட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கான கோட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் டைப்ல வாய்டு. ஸோ வாய்டுன்னும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண மெயின் ஃபங்க்ஷனுக்கு எது ரிட்டர்ன் பண்ணாது. ஷார்ட் நேம்ன்றது வந்து யூசர் டிஃபைன் நேம் அண்ட் உள்ள ரெண்டு ஆர்குமெண்ட் எஸ் அண்ட் என். அண்ட் அங்கேருந்து அனுப்பக்கூடிய அரே எலிமெண்ட்ஸ் எல்லாமே எஸ் என்ற அரேக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிடும். எஸ் ஆஃப் 0 ஆப்பிள், எஸ் ஆஃப் 1 ஆரஞ்ச், எஸ் ஆஃப் 2 வந்து பனானா. ஓகே, இங்க வந்து 3 காப்பி ஆயிடும். இங்க வந்து ஃபார் லூப்ல வந்து ஸ்ட்ரிங் காப்பில வந்து டெம்பரரி அப்படின்ற ஒரு வேரியபிள் தேவைப்படும். ஸோ அதனால அதை அரேவா கிரியேட் பண்ணியாச்சு, ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ டெம்ப் ஆஃப் 80 ஐஎன்ஜின்றது ஃபார் லூப்ல யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அவுட் ஃபார் உள்ள இன்னர் ஃபார் அண்ட் இன்னர் ஃபார்க்குள்ள ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல ஸ்ட்ரிங் கம்பேரிசன். அந்த கம்பேரிசன் வந்து எப்ப கம்பேரிசன் வந்து தப்பா இருக்கும் அப்ப மட்டும் அங்க வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அங்க சேஞ்சஸ் பண்றது யாருன்னா ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் தான் அந்த சேஞ்சஸ் வந்து மேக் பண்ணுது. ஓகே, இங்க ஈக்குவல் டு 0 அண்ட் ஜே ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அதாவது ஆப்பிள் ஆரஞ்சும் கம்பேர் ஆகுது. அங்க ஆர்டர் வைஸ் ஏ அண்ட் ஓன்றது கரெக்டா இருக்கு, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ். ஸோ அங்க எந்த இன்டர்சேஞ்சும் நடக்காது. ஜே வந்து 2 இன்கிரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் 3 கண்டிஷன் ட்ரூ. இங்க வந்து ஆப்பிள் வந்து பனானாவோட கம்பேர் ஆகுது. சோ அங்க வந்து ரெண்டும் ஆர்டர் வைஸ் ஏ அண்ட் பி கம்பேரிசன் வந்து ஒரே ஆர்டர்ல இருக்கனால ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் கரெக்ட். அப்ப அங்க எந்த இன்டர்சேஞ்சும் நடக்காது. ஈக்குவல் டு 1 இன்கிரிமெண்ட் ஆகுது. ஜே ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 2 ஆகுது. ஸோ ட்ரூ ஆகுது. இஃப் கண்டிஷன் செக் பண்ணுது. அதாவது இங்க ஒன் இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆரஞ்சும் செகண்ட் இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பனானாவும் ரெண்டு கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் தப்பா இருக்கு. அப்ப இங்க வந்து கம்பேரிசன் ஃபால்ஸ் ஆகுது. சோ 1 ரிட்டர்ன் ஆகும். 1 greater than 0 கண்டிஷன் ட்ரூ. இங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுது. சோ டெம்ப்ல வந்து என்ன பண்ணுது, டெம்பரரியா ஆரஞ்சு அந்த வேல்யூ எடுத்து காப்பி பண்ணி வச்சுட்டு அந்த எஸ் ஆஃப் 1ல இருக்கக்கூடிய ஆரஞ்சு இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா பனானா எடுத்து காப்பி பண்ணுது செகண்ட் ஸ்டெப்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு எடுத்து வச்சுட்டு தனியா அந்த ஆரஞ்சு இருக்க இடத்துல பனானாவை காப்பி பண்ணுது. அண்ட் தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுது அப்படின்னா எஸ் ஆஃப் 2ல தனியா எடுத்து வச்சோம் இல்லையா அந்த ஆரஞ்சு, அதை தூக்கி எஸ் ஆஃப் 2ல என்ன பண்ணிக்குது, காப்பி பண்ணிக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார் லூப் வந்து ஜே ஈக்குவல் டு 3 ஆகும் கண்டிஷன் ஃபால்ஸ் அண்ட் i equal 2 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். இதோட வந்து ஷார்ட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ எஸ் ஆஃப் 0ல வந்து ஆப்பிள், எஸ் ஆஃப் 1ல பனானா, எஸ் ஆஃப் 2ல ஆரஞ்சு. ஸோ இதுவும் எதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சேஞ்சஸ்
மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய நேம் ஆஃப் 0, 1, 2 இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் ஸ்கிரீன்ல கரெக்டான அல்பபெடிக்கல் ஆர்டர்ல நம்மளுக்கு அவுட்புட். இந்த ஷார்ட்டிங் ப்ரோக்ராம் டர்போ C++ கம்பைலர் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைல், சக்சஸ், நெக்ஸ்ட் ரன். ஸோ ஃபர்ஸ்ட் how many names கேட்குது. ஸோ நான் 3 கொடுக்குறேன். ஸோ enter 3 names below. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள், செகண்ட் வந்து ஆரஞ்ச் அண்ட் தேர்ட் வந்து பனானா. ஓகே, ஸோ ஷார்ட் நேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள், அதுக்கப்புறம் பனானான்றது ஆரஞ்சு பனானா வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பனானா அடுத்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்பபெடிக்கல் ஆர்டர்ல நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.